பூரணர்கள் ஒருவரும் இல்லை. ஆனால் அந்த பூரணராகிய கிறிஸ்து எனக்குள்ளே உங்களுக்குள்ளே வரும் பொழுது நம்முடைய பாதைகளை நம்முடைய காரியங்களை அவர் சரி செய்து ஹல்லேலூயா ஆமென் நம்மை மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார். என்னன்னா என்ன அப்படின்னா அதற்கு சரி செய்வதற்கு என்ன ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் தான் பிரச்சனை. ஹல்லேலூயா அவர் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது காரியங்கள் மாறுதலாய் முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடாதவர், ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாதவர். அவர் நமக்கு வழிகாட்டும் தெய்வம், நமக்கு துணையானவர், நம்மோடு கூட பேசுகிறவர், நம்மை தப்பு வைக்கிறவர், நமக்கு பலன் தருகிறவர், நமக்கு சகாயம் செய்கிறவர். ஹல்லேலூயா. இந்த தேவனை ஹல்லேலூயா கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆதி முதல் இன்றைக்கு வரைக்கும் நம்மை சுமந்து நம்மை பாதுகாத்து தம்முடைய அளவில்லாத கிருபையினால நம்மை நிறைத்து ஒவ்வொரு நாளும் நம்மை ஆச்சரியமாய் நடத்துகிற இந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆச்சரியமாய் சுமக்கிற இந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆச்சரியமாய் நம்மை பாதுகாக்கிற இந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அற்புதமாய் ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அவருடைய வழிகள் ஆச்சரியமானவைகள், ஆராய்ந்து முடியாதவைகள். Many times we can't even fathom the ways that God leads each and every one of us. Amen. His ways sometimes are mysterious. His ways are marvelous. His ways are glorious. His ways are always wonderful. Hallelujah. When we walk through that, hallelujah, holding the hands of the living God, amen, He takes us. அவர் நம்மை நடத்தும் பொழுது அவருடைய பாதைகள் சில நேரத்தில் நீங்களும் நானும் விளங்கி கொள்ள முடியாமல் இருக்கலாம். அவருடைய பாதைகள் சில நேரத்தில் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவரோடு கூட பிரயாணிக்கும் பொழுது, when we learn to walk alongside with our living God, அப்பாவோடு கூட ஒவ்வொரு நாளும் நடக்கும் பொழுது அவருடைய வழிகள் ஆச்சரியமானவைகள், அவருடைய வழிகள் அற்புதமானவைகள், அவருடைய வழிகள் மேன்மையானவைகள். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல பார்க்குறோம், வேதத்தில் நாளானது விளங்க பண்ணும். சில நேரத்தில் உடனே நிறைய காரியங்கள் நமக்கு புரியாவிட்டாலும் தெரியாவிட்டாலும் புலப்படாவிட்டாலும் டைம் will reveal. ஹல்லேலூயா. நாளானது அதை விளங்க பண்ணும் நம்முடைய வாழ்க்கையில். ஏன் இந்த பாதையில் போனோம், ஏன் கர்த்தர் இந்த பாதையில் அழைத்து சென்றார், ஏன் இந்த பாதை எனக்கு அனுமதிச்சார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உடனே சில நேரத்தில் தெரியாது. வேதத்தில் நிறைய இடத்துல நமக்கு பதில் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் தேவையான எல்லாவற்றிற்கும் நமக்கு பதில் கொடுக்கிற இந்த கர்த்தர். ஹல்லேலூயா. மார்த்தா ஒரு இடத்துல ஆண்டவரத்தில் சொல்கிறா, என் சகோதரி என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டா, நானே எல்லாத்தையும் செய்கிறேன், நானே. her prayers was always personal. Everything was selfish. It was all about her. If you see that, Mary and Martha அந்த ஸ்டோரியில், God did not answer her prayers. Amen. அதில் ஒன்றையும் ஆண்டவர் கேட்கல, அந்த ஜெபங்களுக்கு பதிலே கொடுக்கல. ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், சிம்பிளாக சொன்னார், மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலையுற்று வருத்தம் அடைந்து கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் அதே போல் தான். என்ன நடக்கும், எப்படி ஆகும், என் பிள்ளை, என் எதிர்காலம், என் ஃப்யூச்சர், அது இதுன்னு சொல்லிட்டு புலம்பி கவலைப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் பட்டு, இது எப்படி ஆகும், இது போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் மேலே இருக்கிற நம்பிக்கை இன்றைக்கி நிறைய பேருக்கு குறைஞ்சிட்டே போகுது. உலகத்தில் உலக சம்பாத்தியம். ஆமென். ஹல்லேலூயா. தட் எக்ஸ்ட்ரா டாலர் ஐ நீட் டு ஏர்ன், நம்ம எண்ணம் நம்முடைய நோக்கம்லாம் இன்றைக்கி நிறைய பேருக்கு அதில் தான் இருக்குது. ஒழிய தேவனை தேடணும், ஆண்டவருக்காக நேரம் ஒதுக்கணும், ஆண்டவருக்காக ஓடணும், ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும். ஹல்லேலூயா. மேற்கத்திய நாடுகளில் இன்றைக்கி உள்ள பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்றைக்கி இந்த பார்ட்டி கல்ச்சர். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த நாடுகளில் போனாலும் கிறிஸ்தவர்கள், நான் சொல்கிறது வெளியே அல்ல, உலகத்தில் அல்ல, ஐமீன் இன்சைட் த சர்ச் ஆர் கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ், நிறைய நேரத்தில் லீடர்ஸ் கூட இதில் தப்புவதே இல்லை. ஹல்லேலூயா. ஆமீன். ஆண்டவருக்கு கொடுக்குற நேரத்தை பார்ட்டி கல்ச்சர் இன்றைக்கி பெருகி கொண்டே இருக்கிறது. நேரம் எல்லாம் அங்கே போயிடுது. முழுக்க நேரத்தை அங்கே செலவழிச்சிட்டு ஆண்டவருக்கு நேரம் இல்லை, சபைக்கு நேரம் இல்லை, தேவனுக்கு கொடுப்பதற்கு நேரம் இல்லை. இன்றைக்கி சாக்கு போக்கு சொல்லுகிறதான நிறைய கூட்டங்கள் இன்றைக்கு பெருகி கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் அவைகளை அருவருக்கிற தேவன். ஆண்டவருக்காக நேரம் கொடுக்கிற சந்ததியை, அவருக்கென்று காத்திருக்கிற சந்ததியை தான் பக்தியுள்ளவனை வேதம் சொல்கிறது அவர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆமென்.
இந்த ஆண்டவர் பெரியவர், இந்த ஆண்டவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை முந்தானே கடந்த 2 நாளாக நம்ம பார்த்து வரோம். மறுபடியும் அதே வசனம் தான். ஹல்லேலூயா. அதே வசனத்தில் இன்னொரு காரியத்தை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவாராக. நம்முடைய கண்கள் அதற்கு ஆயத்தமாகட்டும், நம்முடைய கண்கள் அதற்கு நேராய் திறக்கப்படுவதாக. ஆண்டவர் சொன்னார் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் ராஜாவாகிய தடபரிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. ஹல்லேலூயா. அங்கே ஒரு கமாண்ட் ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நிரப்பி கொண்டு வா, எழும்பு, ரைஸ் அப் அண்ட் மூவ் ஃபார்வர்ட். ஆமேன். பெத்லஹேமின் ஆகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். I've already chosen. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தெரிந்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லலை. I've already chosen. I've chosen a man. That means God was mindful of a person. That means God was watching a person in the wilderness. Hallelujah. அப்படின்னா நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம நடவடிக்கைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நோக்கங்கள், இத்தனை நாளாக என்ன செஞ்சுட்டு வரோம், அவருக்காக ஊழியம் செய்கிறோம், எல்லாரும் ஊழியம் செய்கிறோம், எப்படி செய்கிறோம், என்ன நோக்கத்தோடு செய்கிறோம், எதற்காக செய்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆட்டிடியூட் என்ன, எல்லாவற்றையும் ஆண்டவர் அப்படியே கவனிக்கிறார். God scans us. Hallelujah. ஆண்டவர் நம்முடைய அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்க்குறாரு. என்ன செய்கிறோம், என்ன நோக்கத்திற்காக இதை செய்கிறான், எதற்காக பாடுறான், எதற்காக மியூசிக் வாசிக்கிறான், எதற்காக ஆலயத்துக்கு வரான், இவனுடைய நோக்கம் என்ன, எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்குறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். பார்த்துட்டு தான் இங்கே சொல்கிறாரு, கவனிச்சுட்டு தான் சொல்கிறாரு, நான் ஏற்கனவே ஒருவனை எனக்கென்று நான் தெரிந்து கொண்டேன். That means God has been watching over David. Hallelujah. Amen. ஆமென். அதற்கு அங்கே 2வது வசனத்தில், அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன், சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். We can make excuse. ஆண்டவரே, நான் எப்படி ஆண்டவரே போகிறது, உலகத்தில் ஒரு பெரிய ராஜா இருக்கான், அவன் பார்த்தானே என்னை கொன்று போட்டுருவான், அவனை எப்படி நான் ஃபேஸ் பண்ணுறது. இன்றைக்கி நிறைய பேருக்கு அதுதான் பயம். இவங்களுக்கு எப்படி நான் ஆன்சர் சொல்ல. யூ டோன்ட் நீட் டு ஆன்சர் எனி மேன், யூ நீட் டு ஆன்சர் யுவர் லிவிங் காட். கர்த்தருக்கு பயப்படுற மரம். ஹல்லேலூயா. எத்தனை நாள் சார் முகஸ்துதி பார்த்துட்டே போகிறது. ஹல்லேலூயா. சத்தியத்தை சத்தியமாக தைரியமாக பேசுவதற்கு இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு எனக்கு பலன் தரணும். இன்றைக்கி நிறைய சர்ச்சஸில் இதுதான் பிரச்சனை. ஹல்லேலூயா. ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்காக இவங்களை ஏற்படுத்திய ஆச்சு. நிறைய சர்ச்சஸில் பார்த்தா அபிஷேகம் பெறாத ஆட்கள் எல்லாம் உள்ள லீடர்ஷிப்பில் கொண்டு வந்தாச்சு, அவங்கள ஊழியத்தில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் பெரிய போராட்டம், பிரச்சனை, அவங்கள வெளியே தள்ளுற, அவங்கள கொஞ்ச நாள் பிரேக் கொடுக்கறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் வருத்தப்படுறோம். we don't want to do that. இன்றைக்கி நிறைய இடத்துல இப்படிப்பட்டதான பிரச்சனை. சரியான ஆட்களை நம்ம தெரிந்து கொள்ளாமல் வெறும் திறமையும் தாளந்தையும் பார்த்து இவங்களை நம்பி இவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையும் செக் பண்ணாமல் சில நேரத்தில் உள்ளே விட்டுடுறோம். அதுக்கப்புறம் வருகிறதான விளைவுகள், பயங்கரமான விளைவுகளை நம்ம சந்திக்கிறோம். ஆமீன். அப்போஸ்தலர்கள் 4வது அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 4ல் அப்போஸ்தலர் ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு பிரசங்கம் பண்ணுவதற்கு எதிர்ப்பு வரும். ஹல்லேலூயா. ஆனால் முழு சத்தியத்தை சத்தியமாக பேசுவதற்கு எங்களுக்கு பலனை தாங்க. இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது, ஐ ப்ரே ஃபார் த சேம் திங். லார்ட், wherever it is, hallelujah, I don't want to compromise. We don't want to please any pastor. We don't want to please any man. We don't want to please any church. But we will speak the truth just like truth. Hallelujah. சத்தியத்தை சத்தியமாக பேசுவதற்கு, வசனத்தை வசனமாக பேசு. இதுதான் ஹல்லேலூயா. கீழ்ப்படிஞ்சா நமக்கு ஆசீர்வாதம், எல்லாருக்கும் என்னையும் சேர்த்து தான். ஹல்லேலூயா. இஃப் ஐ டோன்ட் ஒபே, ராபர்ட் ராய் டோன்ட் ஒபே. ஹல்லேலூயா. அதற்குரிய காரியத்தை ஆண்டவர் எனக்கு செய்வார். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அப்படி தான் காரியங்களை செய்கிறார். இங்கே பார்க்குறோம். ஹல்லேலூயா. சாமுவேலுக்கு ஒரு சேலஞ்ச் ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. obedience is crucial in fulfilling God's plan even when we don't understand the details. ஆண்டவர் சொன்னார், நீ போ, ஈசாயின் குமாரர்கள் ஒருவனை நான் எனக்கென்றே தெரிந்து கொண்டேன். பேரெல்லாம் சொல்லலை, டீட்டெயிலெலாம் சொல்லலை, ப்ளூ பிரிண்ட்லாம் கொடுக்கல. சில நேரத்தில் ஜிபிஎஸ்லாம் இருக்காது. அப்ரஹாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ போ, நான் அவனை ஆசீர்வதிப்பேன். எப்படி போகணும், என்ன பண்ணணும், அதுக்குரிய ஜிபிஎஸ்லாம் ஒன்றுமே இல்லை. God said he believed and he walked. அதே போல தான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் அவரை நம்பி எழும்பி செயல்படுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இந்த வசனத்தில் God is teaching obedience. என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்ச அப்படின்னா என் சித்தத்தை நான் நிறைவேற்றுவதற்கு உன்னை பயன்படுத்துவேன். ஹல்லேலூயா. சாமுவேல் கீழ்ப்படிஞ்சு தைல கொம்பை எடுத்து முதல்ல கேள்வி கேட்டார், என்ன ஆண்டவரே, என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் சொன்னார், நீ போ, நான் பார்த்துக்கிறேன். That is my job. I will take care. Hallelujah. I want to tell everyone. Hallelujah. Amen. If it is God's word, if it is the truth, you need to speak.
Even it can be an offense for some people. Let it be. Don't worry about that. Hallelujah. ஆண்டவராகிய இயேசுவின் பிரசங்கங்களோ நிறைய பேர் சொன்னாங்க, இது கடினமான உபதேசம், இதை பின்பற்ற முடியாது. நிறைய பேர் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. டோன்ட் பாதர் அபவுட் தட். ஹல்லேலூயா. நீங்கள் நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா, ஏதாவது நம்ம சொல்லிட்டோம்னா விட்டுட்டு போயிடுவாங்களா? இட்ஸ் ஓகே, தட்ஸ் அப் டு தெம். ஹல்லேலூயா. அவங்கள கீழ்ப்படியாத ஆட்கள் எங்கே போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் வசனத்திற்கு சத்தியத்திற்கு கீழ்ப்படிய சத்தியத்தின்படி நடத்துவதற்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராங்க. Hallelujah. I want to challenge each and every one of us. Hallelujah. Obey the word of God. Hallelujah. Are we obeying His command, God's instruction, even when it is not clear or difficult to understand? ஆண்டவருடைய சத்தத்திற்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? சில வேளைகளில் அந்த சத்தம் புரிந்து கொள்ள முடியாது, அந்த பாதை விளங்கி கொள்ள முடியாது, அந்த வழியை விளங்கி கொள்ள முடியாது, அல்லது அந்த பாதை கடினமாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்டதான நேரத்திலையும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நிச்சயமாக நன்மையாக அதை மாற்றுவார். நிச்சயமாக ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் அதை வச்சிருக்கிறாரு, அந்த பாதை வழியாக கொண்டு போகிறாரு என்கிறதா நிச்சயம் நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. இந்த ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த ஆண்டவர் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தையின் மூலமாக இடைபடுவது. வசனம் நிறைய பேர் வாசிக்கிறோம், வாசிப்பது மாத்திரமல்ல, நிறைய பேர் வாசிப்பதோடு இருந்து விடுகிறோம். வசனத்திற்கு கீழ்ப்படிவதற்கு ஆண்டவர் இந்த காரியத்தில் ஹல்லேலூயா எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, ஹல்லேலூயா, an act of obedience. Hallelujah. Are you obedient to God's word? ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன சொன்னாலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு நபராக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. அது நஷ்டமே வந்தாலும் ஹல்லேலூயா தேவன் நம்மை பயன்படுத்துவாராக. I pray that God will use each and every one of us. கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவாராக அவருடைய சித்தத்தின்படி செய்வதற்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, அநேக நேரத்தில் நாங்கள் தவறி இருக்கோம் ஆண்டவரே, யாருமே பர்ஃபெக்ட் இல்லை. I want to tell you, I'm not a perfect man. Hallelujah. None of us are perfect. But I pray that God will perfect our ways, our paths, our thoughts, and everything that we do for the Lord. Hallelujah. பூரணர்கள் ஒருவரும் இல்லை. ஆனால் அந்த பூரணராகிய கிறிஸ்து எனக்குள்ளே உங்களுக்குள்ளே வரும்பொழுது நம்முடைய பாதைகளை நம்முடைய காரியங்களை அவர் சரி செய்து ஹல்லேலூயா ஆமென் நம்மை மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார். என்னன்னா என்ன அப்படின்னா, அதற்கு சரி செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் தான் பிரச்சனை. ஹல்லேலூயா. அவர் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது காரியங்கள் மாறுதலாக முடியும். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் பேசி வருகிறேன். உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய, உடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய. Many times, Lord, we don't even understand the path. We don't understand. Sometimes it is difficult, oh God, Jesus. But even through that, help us that we will, oh God, have a heart of obedience. கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. சாமுவேலுக்கு தெரியும், சவுல் இதை கேள்விப்பட்டால் கொண்டு போடுவான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி he is carrying out the words of God. அப்படிப்பட்டவர்களாய் நாம் போவதற்கு ஹல்லேலூயா எதிர்ப்பு வந்தாலும் ஹல்லேலூயா தைரியமாக நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எழுப்பி செல்ல வேண்டும். கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்துவீராக. ஆளுகை செய்யும், பலப்படுத்தும், சகாயம் செய்யும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். We thank you, Lord. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே.